இன்னைக்கு நம்ம கோவக்காய் பொரியல் கோவக்காய் கார பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? கோவக்காய் 1/4 கிலோ, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், தேங்காய், ஒரு பட்டை, இதோட நான் பூண்டு ஒரு பல் வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் சீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 சிட்டிகை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை ஒவ்வொரு கொத்து, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு காயை நல்லா 2 டைம் கழுவிட்டு கோவக்காய் நீங்கள் எப்படி அரியணுமோ அப்படி அரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், தேங்காய், பூண்டு ஒரு பல், சீரகம் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இன்னொரு வடை சட்டியில் எண்ணெய் 2 டீஸ்பூன் விட்டு அதில் நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே வச்சுருக்க நம்ம கோவக்காவை போட்டுக்கலாம். இதோட நீங்கள் வெங்காயம் வேணுன்னா வெங்காயம் கூட போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம். கலர் வேணும்னா கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ நல்லா காயை நல்லா வாட்டிக்கணும். ரொம்ப சீக்கிரமாக விட்டுறாதீங்க தண்ணியை. காய் நல்லா வாட்டினா தான் கொஞ்சம் சீக்கிரமாகவும் வேவும். இப்போ பாருங்கள், அதில் நான் அரைச்சி வச்சுருக்க அந்த விழுது போட்டிருக்கேன். விழுது போட்டோன்னே இது காய் நல்லா வெந்திருக்கணும். இப்போ நல்லா அந்த காய் கரண்டியால் நடுவில் வச்சு இது பண்ணிங்கன்னா நல்லா கட் ஆகணும். காய் நல்லா வெந்துருச்சுன்னா அதில் நம்ம கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடலாம். இப்போ கோவக்காய் கார பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக போகும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.